Hi viewers, வணக்கம் and welcome to Kollywood Uncut. Yes, நம்மளோட Kollywood Uncutல நம்மளோட லேட்டஸ்டா Kollywoodல நடந்த நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்களோட நான் எப்போதும் போல வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு என்னென்ன ஹாட்டான நியூஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட Kollywood Uncutல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறதே ஒரு மாஸான விஷயம் தாங்க. எஸ், மாஸ் அப்படின்னோடனே கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், நம்மளோட மாஸ் படத்தோட ப்ரெஸ் மீட் தான் நம்ம பார்க்க போகிறது. அண்ட் இந்த ப்ரெஸ் மீட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்தோட க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அதுலேயும் முக்கியமாக வந்துட்டு சூர்யா, யுவன் சங்கர் ராஜா, வெங்கட் பிரபு இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பிரேம்ஜி எல்லாருமே நிறைய விஷயம் இந்த படத்தை பற்றி சொன்னாங்க. அதுலேயும் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட், சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்துட்டு ஸ்மோக்கிங்கோ இல்லை ட்ரிங்கிங்கோ எதையும் வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி காட்சிகள் அமைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்க அப்படின்றத பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் அடுத்த கட்டத்துக்கான ஒரு படமாக இருக்குது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. க்ரீன் ஸ்டுடியோ ஞானவேல் சாரோடைய கம்பெனியில் டார்லிங், அதுக்கப்புறம் கொம்பன், அதுக்கப்புறம் மாஸ் 3 படங்கள், 2 படங்களும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி நிச்சயமாக மாசும் நிச்சயமாக பெரிய அளவில் வெற்றி அடையும். குறிப்பாக வந்து ஹீரோ சூர்யா சார் என்னுடைய முதல் ஹீரோ. முத நான் நந்தாவில் அவர் கூட தான் நடிகராக அறிமுகமானேன். அதுக்கப்புறம் இப்போ நான் நடிச்சிருக்கிற மாஸ் படம் என்னுடைய 101வது படம். 100வது படம் வந்து அவருடைய தம்பி கார்த்திக் சார் கூட கொம்பனில் நடித்தேன். 100வது படம். முதல் படம் சூர்யா சார் கூட நடிச்சுட்டு 101வது படம் மாஸ். ஸோ இந்த நிகழ்வு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சூர்யா சாருக்கு என்னுடைய நன்றி. அதுக்கப்புறம் தம்பி வெங்கட் பிரபு டைரக்ஷனில் முறையாக நடிச்சிருக்கிறேன். யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கை பற்றி சொல்லவே தேவையில்லை. கழுகுக்கு அப்புறம் ஒரு ஹிட் சாங்க்கு அப்புறம் நான் மாசில் அவருடைய பாட்டுக்கு ஆடி இருக்கிறோம். ஸோ அதை தாண்டி வந்து பிரேம்ஜி, இதில் இருக்கக்கூடிய ஆர்டி ராஜசேகர் சார், எடிட்டர், எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் காரணம் வெங்கட் பிரபுனா ரொம்ப நன்றி கொடுத்ததுக்கு. ப்ளஸ் சின்ன வயசுலேருந்து நான் ஒருத்தர் தான் ஃபேன், இப்போயும் அதே ஃபேன். சூர்யானா தான், அது அவருக்கே தெரியும். நான் ப்ரெஸ்ஸில் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து 3 பேர் ரொம்ப நல்லா தெரியும். அந்த 3 பேருமே இந்த படத்தோட அசோசியேட்டாக இருக்காங்க. இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள், பிரேம்ஜி, தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா. அண்ணன் 3 பேருக்கும் ரொம்ப நன்றி. ப்ளஸ் த ஹோல் டீம், ராடி ராஜேஸ்வர், ஸ்ரீமன்னா, கருணாசன், உங்களுக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்ட் இந்த படம் பெரிய ஹிட் ஆகும். மாஸ் எனக்கு 50வது படம். வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் ஸ்டுடியோ க்ரீன். நான் நிறைய படங்கள் வெங்கட் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஸ்டுடியோ க்ரீன் கூட அதே ஈக்குவலாக 6 படம் பண்ணியிருக்கேன். அவங்களோட படமாக இது அமைஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக சூர்யா சார் நடித்த மாஸ் அந்த படமாக இருந்ததுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. சச் அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ தேங்க் மை ப்ரொடியூசர் ஞானவேல் சார் ஃபார் திஸ் அண்ட் ஆல்சோ வெங்கட் பிரபு சார். படத்தை பற்றி நாங்கள் பேசுறதோட எக்ஸ்ட்ரா சென்டிமெண்ட் இருக்குது எனக்கும் வெங்கட் பிரபுக்கும். நாங்கள் ஒர்க் பண்ணுற படத்தை பற்றி என்றைக்குமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கோவாக்கு அப்புறம் நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டோம். வெளில வந்து எதுவுமே படமாக பண்ணும்போது நடந்த ஒரு சில மூமெண்ட்ஸ் வேணால் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆர்டிஸ்ட்டாக சூர்யா சாரை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஒரு பெரிய டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பட் பர்சனலாக நான் இந்த படத்தில் நான் பார்த்ததுனால நான் சொல்கிறேன். ஒரு ஆன் ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி, எடிட் முடிஞ்சதுக்கப்புறம் டப்பிங் போயிட்டு திருப்பி அவர் டப்பிங்கில் கொடுக்குற சேஞ்சஸாக இருந்தாலும் சரி, எப்போயுமே வந்து ஒரு 10 to 20% எலிவேஷன் தான் இருக்கும். விச் வாஸ் ஆக்சுவலி குவைட் சர்ப்ரைசிங். நிறைய ஹீரோக்கள்கிட்ட நான் பார்க்கல, அது அவங்கக்கிட்ட பார்த்துருக்கேன். கண்டிப்பாக வந்து ஐம் ஷோர் தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை இஸ் இன் சச் அ பிக் ஸ்டேஜ் ரைட் நவ். இவனோட மியூசிக், அவரோட பிஜிஎம்லாம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தேன் நான். ரொம்ப பின்னிட்டார். பயம், நிஜமாலேயே மியூசிக்கில் ஒரு பயம் ஏற்படுத்தியிருக்காரு விஷுவலோட. அதுதான் சொன்னேன் நான் அவருக்கு பார்த்து. சூர்யா சார் பற்றி சொல்லணுன்னா ஒன்று தான். அவர் என்ன சாப்பிட்றார், என்ன ஒர்க் அவுட் பண்ணுறார், எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறார் ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. அவரையும் 1996 பார்த்தேன். அன்றைக்கி போட்ட அதே பேண்ட்டு இன்றைக்கும் போடலாம். ஒரு 1/2 இன்ச்சு கூட ஏறவே இல்லை. அது எப்படின்னு தெரியல. வெங்கட் பிரபு சார் வந்து ஒரு 2 வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் விடாமல். சார் எப்படியாவது உங்கள் படத்தில் நான் நடிக்கணும், உங்கள் படத்தில் நான் நடிக்கணும் அப்படின்னு.
இந்த படத்தில் எனக்கு ஒரு ஒரு பிரமாதமான ரோல் கொடுத்துருக்காரு. டெஃபினட்டாக நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க, பார்த்து சிரிப்பீங்க. அப்படி ஒரு நல்ல ரோல். எனர்ஜெட்டிக் டீம்னு சொல்லுவாங்க, அது கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு 5 பேர் வேலை செய்கிறாங்கன்னா அதில் 3 பேர் எனர்ஜியோடு இருப்பாங்க, ஒரு 2 பேர் எனர்ஜி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இங்கே வந்து இந்த படம் ஒர்க் பண்ணும்போது பார்க்குறவங்க கூட ரொம்ப எனர்ஜியாக இருந்தாங்க. வெறும் இந்த டீம் மட்டும் எனர்ஜெட்டிக் டீம் இல்லை, மாஸ் 100% மாஸாக இருக்கும். கிளாஸுக்கும் பிடிச்ச மிகப்பெரிய மாஸாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் சூர்யா அண்ணாவோட ஜாலியாக நடிக்கிறோம். சூர்யா அண்ணா நல்ல ஜாலி டைப் தான். ஃபஸ்ட் ஆக்சுவலாக பயமுறுத்துனாங்க, நீங்கள் ரொம்ப சீரியஸ் டைப்பு, ரொம்ப அப்படி இப்படின்னு. பட் நீங்கள் ஜாலி தான், ஃபன். மாஸ் 2ல் திரும்ப ஜாலியாக ஒர்க் பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் ஸ்ரீமன், கருணாஸ், சஞ்சய் அவங்களோட ஒரு புது டீம்லாம் உள்ளே வந்திருக்கு. மற்றபடி ஆர்டி சாரோட ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறோம். ராஜீவனோட ஃபஸ்ட் டைம் புது டீம் சேர்ந்துருக்கு. படம் எக்ஸ்ட்ராடனரியாக வந்திருக்கு. ரீரெக்கார்டிங் போயிட்டுருக்கு. யுவன் பயங்கரமாக ஆஸ் யூஷுவல் பிச்சு உதறிட்டு இருக்காரு. எஸ், நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது நண்பர்கள் நற்பணி மற்றும் படத்தோட ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன். எஸ், இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள். அண்ட் இந்த ஆடியோ ரிலீஸ்க்கு டைரக்டர் பேரரசு, எஸ்ஜே சூர்யான்னு நிறைய கெஸ்ட் கலந்துக்கிட்டாங்க. இவங்க எல்லாருமே இந்த படத்தை பற்றி நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். கதாநாயகன் அப்படின்னா எல்லோருமே கதாநாயகர்கள் தான் இந்த உலகத்தில். நமக்குள்ள ஒரு ஹீரோவை பார்க்கணும், அவ்வளோதான். அது ஸ்க்ரீனில் வந்தால் மட்டும்தான் இல்லை, ஸ்க்ரீனில் வராட்டி கூட ஆஃப் ஸ்க்ரீன் ஹீரோஸ்ன்னு நிறையா பேர் இருக்காங்க உலகத்தில். ஆன் ஸ்க்ரீனுக்கு வரணும்னு நிறையா பேர் போராடுறாங்க. இன்றைக்கி ஒரு புதுமுக நடிகராக அந்த பையன் வந்திருக்காரு. வாழ்த்துக்கள். டெஃபினட்டாக ஒரு எனக்கு நான் சாங் பார்த்தேன், ஒன்று டப்புன்னு ஒன்று படித்து ரொம்ப நல்லா மண் வாசனையுள்ள ஒரு நடிகனாக வருவீங்கன்னு எனக்கு தோணுது. நல்லா ஒரு என்ன சொல்கிறது, அதாவது சன் ஆஃப் த சாயில், அது அந்த 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 லுக் இருக்குது. டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து அது நல்லபடியாக அமையும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் நம்ம ஸ்ரீகாந்த் தேவா சார் இருக்கார். இஸ் அ மேன் ஆஃப் எனர்ஜி. அவர் எப்பொழுதும் அவர் சாங் பார்த்தீங்கன்னா ஃபுல் பட்டாசு வெடிச்சுக்கிட்டு தூள் பறத்திக்கிட்டு இருக்கோம். டெஃபினட்டாக அதே மாதிரி நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் பார்த்த வரைக்கும் சாங் நல்லா இருந்தது, ட்ரெயின் நல்லா இருக்குது. செங்கட்வன் வந்து அந்த ஒரு சிரிப்பு, அமைதியான சிரிப்பு, அப்பா சொல் மீறாதவர், ரொம்ப சின்சியரான ஒரு தம்பி. அதுக்கப்புறம் திரு மாதேன் சார் சொல்லணும். அவ்வளோ ஒரு அடக்கமாக, அவ்வளோ சின்சியராக, அதாவது ஒரு படப்பிடிப்பில் அவரும் வந்து தான் ஒரு ப்ரொடியூசர் மாதிரி இல்லாமல் ரொம்ப சாதாரண ஒரு ஸ்பெக்டேட்டர் மாதிரி இருந்துக்கிட்டு இந்த அளவுக்கு இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. நம்மளும் கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ள ஆள் தான், கூச்ச சுபாவம் உள்ள ஆள் தான். படத்தில் தான் அப்படி இருக்கும், சுபாவம் ரொம்ப இதாக இருக்கும். எனக்கு அப்படி ஒரு பயம் வரும்போது நான் நினச்சிக்க ரெண்டு பேர் தான். ஒன்று டி ராஜேந்தர், அடுத்து எஸ் சூர்யா சார். இவங்களை நினச்சாலே பயம் ஓடி போயிடும், பறந்து ஓடி போயிடும். அது மாதிரி சில ஒரு மனசு சரியில்லை அப்படின்னா போவாங்க. நம்ம போகிற இடம் எஸ் சூர்யா ஆஃபீஸ் தான். அவர் போய் டல்லாக போய் 1/2 மணி நேரம் பேசினா போதும், என்ன ஏற்றிட்டுவார் சார் அப்படி அடிம்பார். இது போதும் சார், வந்துடுவேன், அந்த வேலையை ஆரம்பிச்சிடுவேன். அதே மாதிரி நிறைய இயக்குநர்கள் ஹீரோவாக மாறி இருக்காங்க. பாக்கியராஜ் சார், சேரன் சார், இந்த மாதிரி நிறைய இயக்குநர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த திரையுலகில் இயக்குனராக இருந்து நடிகராகி ஒரு நடிகருக்குள்ளே முழு தகுதியும் உள்ள ஒரு இயக்குனர் நடிகர்னால் அது எஸ் சூர்யா தான். ஹீரோட டான்ஸ் விளையாடுவார். நான் வேந்திருப்பேன், என்னையே அந்த ஆள் இந்த போட்டு போகிறாரு அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம ஒரு சீன் நடித்து தாங்குற பெரிய விஷயமா இருக்குது. எங்கள் அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வைகாசி பிறந்தாச்சு எவ்வளோ பெரிய மைல்கல்லாக இருந்ததோ அது மாதிரி எனக்கு வந்து இந்த படம் நண்பர்களின் நற்பணி மன்றம் வந்து ஒரு பெரிய மைல்கல்லாக இருக்கணும் என்று கண்டிப்பாக இருக்கும். அண்ட் மேடையில் இருக்கும் எங்கள் டைரக்டர் பேரரசு சார், சூர்யா சார், நரேன் சார், நம்ம ஹீரோ, அப்புறம் பிரபாகரன் சார், ராதாபாதி சார், அப்புறம் நம்ம கேமராமேன், நம்ம ஷாலினி மேம், அந்த அம்மா எல்லாம்
எல்லாருக்கும் நன்றி. அந்த மெயினாக நம்ம பிடி செல்வகுமார் சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு ஜாலியான ஒரு லவ் சப்ஜெக்ட் இது. பாடல்கள் ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. நம்ம அண்ணன் சூப்பராக எழுதியிருக்காரு ஒரு பாடல். அண்ணா வாங்கினேன், அண்ணனுக்கு வெயிட்டாக கரகோஷம் கொடுங்க. ஏன்னா அண்ணன்லாம் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். அவர் எழுதி நான் மியூசிக் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ணன் எழுதி நான் பண்ணது. இந்த படத்தில் வந்து ஒரு புதுசாக ஒரு சிங்கர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அவங்க யாருன்னா ஒரு ஃபீமேல் சிங்கர். அவங்க வந்து யாரும் இல்லை, சொர்ணாலதாவோட அண்ணன் பொண்ணு. அதே சொர்ணாலதா வாய்ஸ் அந்த பொண்ணுக்கு இருக்குது. அது ரொம்ப நல்ல, எங்களுக்கு அது நல்ல சாங் அது. இந்த படத்தை பற்றி நல்லா நீங்கள் நல்லா வெயிட்டாக எழுதி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி கொடுக்கணும். இன்னைக்கு நம்மளோட கோலிவுட் ஸ்டார்ல நம்ம பார்க்க போற ஸ்டார் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சூர்யா அண்ட் ஜோதிகா. எஸ், இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்ச படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு. ஜோதிகா கல்யாணத்துக்கு அப்புறமா இனிமே நடிக்கவே போறதில்ல, அவங்கள நம்மளால ஸ்க்ரீன்ல பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தா ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய ட்ரீட்டா 8 வருஷத்துக்கு அப்புறமா 36 வயது நிலை படத்து மூலியமா இன்னைக்கு நம்ம முன்னாடி ஸ்க்ரீன்ல அப்பியர் ஆயிருக்காங்க. 8 வருஷத்துக்கு அப்புறமா ஜோ ஸ்க்ரீன்ல அப்பியர் ஆக ஒரு முக்கியமான காரணம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சூர்யா அவர்கள் தான். சூர்யா வந்துட்டு மலையாளத்தில் ஹவ் ஓல்ட் ஆர் யூ படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா இந்த படம் கண்டிப்பா ஜோ தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இன்னைக்கு அந்த படத்தை அவரே ப்ரொடியூஸ் பண்ணி ஜோவை நடிக்க வச்சிருக்காரு. இன்னைக்கு 36 வயது நிலை படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த மந்த்லேயே பார்த்தோம் அப்படின்னா நம்ம சூர்யாவோட மாஸ் படமும் ரிலீஸ் ஆக போகுது. அதனால சூர்யா ஜோதிகாவோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இது ரொம்ப பெரிய ட்ரீட்டா இருக்க போகுது அப்படின்றதுல எந்தவித டவுட்டுமே இல்லை. ஸோ இன்னைக்கு நம்மளோட கோலிவுட் அன்கட்டில் வந்து லேட்டஸ்டான நம்மளுடைய நியூஸ் எல்லாம் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. மீண்டும் நாளைக்கு நம்மளோட கோலிவுட் அன்கட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's Tada Way from உங்கள் பிரேமுல பிரியா.